அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் உள்ள அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, பல சந்தர்ப்பங்களில் கேட்கக்கூடிய பாவ மன்னிப்பு துவாவை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே கற்றுத்தருகிறான். நமக்கு 3வது அத்தியாயத்திலே 16வது வசனத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா ذுனூபனா வகீனா அஸாபன்னார். இந்த துவாவை சொல்லி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை கேளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கற்றுத்தருகிறான். என்ன துவா இது? இதோடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், எங்கள் இறைவா நம்பிக்கை கொண்டோம், எனவே எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக, இன்னும் நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்க வேண்டும். எப்படி தெரியுமா கேட்கணும்? யா அல்லாஹ், நான் நம்பிக்கை கொண்டு விட்டேன், அதனால் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிடு. நான் உன் மீது நம்பிக்கை கொண்டு விட்டேன், இன்னும் நான் ஈமான் கொண்டவனாக இருக்கிறேன், என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு யா அல்லாஹ். ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா ذுனூபனா வகீனா அஸாபன்னார். இது சிறிய துவாதான், திருமறை குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கின்ற இந்த சின்ன துவாதான். நீங்கள் சொல்லி பார்த்துட்டே இருங்களேன், உங்களுடைய உள்ளத்தில் இந்த துவா ஈஸியாக பதியும். அதோடைய வரக்கூடிய வார்த்தை ஈஸியாக இருக்கும். ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா ذுனூபனா வகீனா அஸாபன்னார். எங்கள் இறைவா நம்பிக்கை கொண்டோம், எனவே எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக, இன்னும் அந்த நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாயாக என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட இந்த துவா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பல துவாக்களை கற்றுத்தருகிறான். இது போன்ற துவாக்களை நம்முடைய வாழ்வில் நாம் மனனம் செய்து திருமறை குர்ஆனுடைய அந்த துவாக்களை பல நபிமார்கள் கேட்ட அந்த துவாக்களை நாம் மனனம் செய்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடக்கூடியவங்களாக, இன்னும் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய மக்களாக வாழ வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.